இளையநிலா புயல். அதில் வந்து தூரு தூரு அது வரும். அவர் கரெக்டாக எடுக்கும்போது ஃப்ளூட் வேற ஃப்ளூட். அந்த ரேஞ்சுக்கு அந்த ஃப்ளூட் கிடையாது. இல்லை அந்த நோட்டுக்கு இந்த ரேஞ்சு கிடையாது, இந்த ஃப்ளூட் கிடையாது. இந்த ஃப்ளூட் கிடையாது. அப்போ அது தெரிஞ்சுக்கணும். ராஜா சார்ட்டே நீங்கள் இப்போ வேணால் கேளுங்க. ஒரு கம்போசருக்கு வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட் முக்கியமானது. ஒன்று ஸ்ட்ரிங் செக்ஷன், இன்னொன்று பிராஸ் செக்ஷன், இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஹேண்டில் பண்ணணும். விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட் வந்துடும், ஷனாகினா எல்லாமே அந்த அந்த இதில் வந்துடும். இப்போ ஸ்ட்ரிங் செக்ஷன்னா வயலின், வியாலோ, செல்லோஸ், டபுள் பேஸ் எல்லாமே அந்த கேட்டரில் வந்துடும். அப்போ நீங்கள் ஒன்று அந்த அந்த 3ஐயும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மியூசிக் தெரியும். அந்த மியூசிக்கை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வரியை கொடுத்துரும். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த பெயின், அதாவது அந்த உணர்வை கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண தெரியாமல், அதோட ஆக்டேவ்ஸ் தெரியாமல், அதோட ரேஞ்சஸ் தெரியாமல் ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். அப்போ உங்கள் மனசுக்குள்ளே போக ஊடுருவ. இதுதான் அதோடைய ரகசியம். ரேஞ்சஸ் தெரியும். இப்போ அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்து ஒரு எஸ்பிபி சார் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பார். அப்போ வந்து டக்குன்னு ஒரு ஃப்ளூட் எடுத்து இவர் நெப்போலியன் வாசிப்பார். தப்பாயிடும். இளையநிலா புயல். அதில் வந்து தூரு தூரு அது வரும். அவர் கரெக்டாக எடுக்கும்போது ஃப்ளூட் வேற ஃப்ளூட். அந்த ரேஞ்சுக்கு அந்த ஃப்ளூட் கிடையாது. இல்லை அந்த நோட்டுக்கு இந்த ரேஞ்சு கிடையாது, இந்த ஃப்ளூட் கிடையாது. இந்த ஃப்ளூட் கிடையாது. அப்போ அது தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஸ்ட்ரிங்ஸ்னா இங்கே ஜிலேருந்து ஆரம்பிச்சு எதுலேருந்து முடியணும். ஒரு வயலின் எடுத்துச்சுன்னா அதோட லோவர் பார்ட் என்ன, ஹையர் பார்ட் என்னன்னு தெரியணும். இப்போ செல்லோ எடுத்துட்டேன்னா அதோட லோயர் பார்ட் என்ன, இது வியாலோ எடுத்துட்டா அதோட லோயர் பார்ட் என்ன, ஹையர் பார்ட் என்ன. கிட்டார்லேயே எடுத்துங்க, வெரைட்டியாக இருக்குது கிட்டார் இல்லையா. அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபீல் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கொண்டு போயிடும். நீங்கள் தன்னன்னு தான் ஃபீல் பண்ண முடியும். சொரமாக சொன்னாலும் சொரமாக தான் ஃபீல் பண்ண. ஆனால் அந்த கிட்டாரில் தான் அது வாசிக்கணும்னு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? அதான் உங்கள் மைண்டுக்கு வந்தாங்க.